நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஈராக்கின் திக்ரித் நகரில் IS தீவிரவாதிகளுக்கும் அரசு படையினருக்கும் இடையே சண்டை தீவிரமடைந்துள்ளது. நகர் முழுவதும் கன்னிப்பிடிகளை தீவிரவாதிகள் புதைத்துள்ளதால் அந்நகரை முழுமையாக கைப்பற்றுவதில் இராணுவத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. ஈராக் மற்றும் சிரியாவில் பெரும்பான்மையான பகுதிகளை IS அமைப்பினர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திடீர் தாக்குதல் நடத்தி ஈராக்கின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றிய IS தீவிரவாதிகள் திக்ரித் நகரையும் கைப்பற்றினர். அந்த நகரை மீட்பதற்காக ஈராக்கிய படையினர் கடந்த 2ஆம் தேதி தாக்குதலை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து திக்ரித் நகரை சுற்றியுள்ள பகுதிகளை ஈராக் படையினர் கைப்பற்றினர். எனினும் தீவிரவாதிகளின் கடும் எதிர்ப்பால் நகரின் மைய பகுதியை கைப்பற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. IS தீவிரவாதிகள் ஏற்படுத்தியுள்ள தடைகளால் திக்ரித் நகரை மீட்பதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. சாலைகள், கட்டடங்கள், பாலங்கள் என அனைத்து இடங்களிலும் அவர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைத்துள்ளதாக ஷியா பிரிவு படையின் செய்தி தொடர்பாளர் ஜாவித் அல் தெரிவித்துள்ளார். நாங்கள் திக்ரித் நகரில் 90% பகுதிகளை கைப்பற்றிவிட்டோம். ஆனால் சாலைகள், கட்டடங்கள், பாலங்கள் என அனைத்து இடங்களிலும் அவர்கள் வெடிகுண்டுகளை பொருத்தியுள்ளனர். இதனால் எங்கள் முன்னேற்றம் தடைபட்டுள்ளது. ISஇன் தடைகளை உடைத்து முன்னேற நகர்ப்புற சண்டையில் தேர்ச்சி பெற்ற படையினர் எங்களுக்கு தேவைப்படுகின்றனர். திக்ரித் நகரில் IS தீவிரவாதிகள் 4 புறமும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ஈராக் ராணுவம் மற்றும் IS அமைப்பினரிடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது. திக்ரித் நகரை முழுமையாக மீட்கும் வரை ஓயப்போவதில்லை என்று ஈராக் ராணுவம் அறிவித்துள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.